ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 10வது ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஜூலை மாதமானது இன்னும் சில நாட்களில் பிறக்க இருக்குது. இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு என்ன விதமான விஷயங்கள் நடக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக நிச்சயமாக இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க மகர ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மகர ராசியில உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், ரணருண ரோகஸ்தானத்தில் புதன், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், கேது, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு என கிரகங்கள் வலம் வருது. மேலும் கிரக மாற்றங்களானது 2/7/2025 அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் வக்ரம் ஆரம்பிக்கிறார். மேலும் 17/7/2025 அன்று ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து சூரிய பகவான் களத்திரஸ்தானத்திற்கு மாறப்போறாரு. மேலும் 3ஆம் தேதி அன்று களத்திரஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் வக்ரம் ஆரம்பிக்கிறாரு. 17ஆம் தேதி அன்று புதன் பகவான் களத்திரஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறப்போறாரு. மேலும் 26ஆம் தேதி அன்று பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சுக்கிர பகவான் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறப்போறாரு. மேலும் 29ஆம் தேதி அன்று அஷ்டமஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்திற்கு மாறப்போறாரு. இதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் சனி அனுகூலமாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் மிக பலமாக இந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்க. இதனால் உங்களுக்கு ரொம்ப சிக்கன தேவை. குடும்பத்தில் சந்தோஷம் அப்படிங்கிறது நிலவுங்க. மனைவி வழியில் சிற்பல கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும். அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பேசும்போது கவனமாக இருங்க. ஆனாலுமே அது நொடி பொழுதில் சரியாகி விடுங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அதிக வேலை பளு சுமந்தாலுமே அனைத்திலுமே சுலபமாக நீங்கள் எல்லா விஷயத்தையும் செஞ்சுருவீங்க. அலைச்சல்களும் உங்களுக்கு சில பல வரக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலருக்கு விரும்பிய இட மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். வியாபாரிகளுக்கு உங்களுடைய வியாபாரம் அப்படிங்கிறது சீராக நடைபெற்று லாபத்தை அதிகமாக பெருக்க கொடுக்கக்கூடிய வகையில் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அதிக உழைப்பை செய்தவர்களுக்கு ஏற்ற பொருளாதார வளம் சேரும். முதலீடுகளை திரும்பி எடுப்பதோடு மட்டுமல்லாமல் லாபத்தையும் அள்ளுவீங்க. வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு இருந்து வந்த சுணக்க நிலைகள் மாறும். வரவு மற்றும் செலவு கணக்கில் இருந்து வந்த சந்தேகம் நீங்குங்க. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பு நேயர்களுக்கு மிக பொன்னான காலமாக இந்த காலம் கண்டிப்பாக இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறிது முயற்சி எடுத்தாலுமே வாய்ப்புகள் குவியும். புதிய ஒப்பந்தங்களை துணிந்து ஏற்றுக்கொள்வீங்க. எதிர்பார்த்த புகழும் பாராட்டுகளும் கிடைக்குங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு கோரிக்கைகள் அனைத்தும் நடக்கும். சக ஊழியர்கள் உதவிகரமாக இந்த காலத்தில் உதவியும் செய்வாங்க. அனுசரணையாகவும் இருப்பாங்க. உங்களிடம் கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை நீங்கள் திறமையாக செய்து முடித்து பாராட்டப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் சுக அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு மறைந்திருந்தாலும் கூட அவரின் பார்வை அப்படிங்கிறது அனுகூலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சிறிது சிரத்தை எடுத்தாலே பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்குங்க. மேலும் அனைத்திலுமே நினைத்த மதிப்பெண் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே கை கொடுக்கும். வரவுக்கேற்ற செலவுகள் அப்படிங்கிறது உண்டாகுங்க. மேலும் தைரியம் கூடும். மற்றவர்களால் தேவையற்ற குற்றச்சாட்டிற்கு ஆளாகாமல் பார்த்துக்கோங்க. கண் நோய், பித்த, வாதம் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்பட்டு நீங்கும். திடீர் கோபமும் உண்டாகுங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்கள் கீழ் வேலை செய்பவர்களின் செயல்களால் உங்களுக்கு கோபம் உண்டாகும். நிதானமாக அவர்களோடு பேசி வருவது நல்லதுங்க. பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டுவீங்க.
உத்தியோகம் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுடைய சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் வீண் பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதம் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் கவனமாக பேசுவதன் மூலமாக நெருக்கம் அதிகரிக்கும். விருந்தினர் வருகை, குடும்பத்தாரின் ஆரோக்கியம் குறைவு ஆகியவற்றை செலவுகளை ஏற்படுத்தும் வண்ணமாக இருக்கக்கூடும். சிலரை சண்டைகள் அக்கம் பக்கத்தினரோடு உண்டாகக்கூடுங்க. அதனால் கவனமாக இருங்க. வழியை சென்று உதவுவதன் மூலமாக வீண் பழி அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகும். அதனால் அதாவது உங்ககிட்ட தேடி வந்து யாரெல்லாம் உதவி கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் உதவி பண்ணுங்கள். மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை அன்று அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை 1, 27, 28. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் ஜூலை 16, 17 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதேபோல் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யோகமான காலகட்டமாக இருக்க போகுது. அதாவது 6வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ஆத்மகாரகனால் நெருக்கடியாகவும் விலகும். எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். உடல் நிலையில் இருந்து வந்து சங்கடம் தீரும். வியாபாரம் மற்றும் தொழிலில் ஏற்பட்ட போட்டி மற்றும் பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வருங்க. இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாக முடியும். நினைத்த வேலைகளை நடத்தி கொள்ளும் அளவுக்கு நிலை மாறும். சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் பார்வை தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு உண்டாவதால் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை கிடைக்கப் போகுது. பொருளாதார நிலை கிடைக்கப் போகுது. கணவன் மனைவியில் இடையே இருந்து வந்த பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும். குடும்பத்தின் மீது அக்கறை அதிகமாக காட்டுவீங்க. தொழிலில் கவனம் செலுத்துங்க. பணியாட்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் அனைத்துமே விலகப் போகுது. மேலும் இந்த நட்சத்திரத்திற்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை 1, 8, 10. செய்ய வேண்டிய பரிகாரம், மேல்மருவத்தூர் அம்மனை வழிபட்டு வர நன்மைகள் பல உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எதிலுமே தெளிவாக முடிவெடுக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் நன்மையான காலகட்டமாக இருக்கும். அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி ராகு சஞ்சரித்தாலும் ஞானக்காரகனின் பார்வை அங்கே உண்டாவதால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது போல சங்கடம் விலகும். உங்கள் நிலையில் முன்னேற்றம் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு புதிய இடம் வீடு வாங்கும் வகையில் செலவு வரும். தொழிலில் கூடுதல் அக்கறை உண்டாகும். இன்னும் சிலருக்கு தொழிலை அதாவது விரிவுபடுத்துவீங்க. மேலும் பணியாட்கள் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். வம்பு வழக்குகள் பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும். எதிரியோட தொல்லை அப்படிங்கிறது நீங்குங்க. அஷ்டமஸ்தானத்தில் வந்து செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து வந்து சஞ்சரிக்கிறாங்க. இதனால் உடல்நிலையில் இப்போ வரைக்கும் ஏற்பட்டிருந்த சங்கடம் அப்படிங்கிறது இதுக்கு மேலே நீங்கள் போகுது. மருத்துவ செலவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். இன்னும் சிலருக்கு அவமானத்தை சந்திக்கக்கூடிய நிலைகள் உண்டாகும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. முக்கியமாக உங்களை தேடி வந்தவங்களுக்கு மட்டும் உதவி செய்யுங்க. நீங்களாக போய் யாருக்கும் உதவி செய்யாதீங்க. மேலும் பெண்களுக்கு ஏற்பட்டிருந்த தொல்லை நீங்கும். குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். மேலும் இந்த ராசி நட்சத்திர அன்பர்களுக்கு அதாவது அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய நாள் ஜூலை 2, 8, 11. செய்ய வேண்டிய பரிகாரம், கால பைரவரை வழிபட்டு வர உடல்நிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சங்கடம் நீங்கும். மேலும் அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதானமாக செயல்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைரிய வீரிய காரகன் அப்படின்னு செவ்வாய் பகவானை சொல்கிறாரு. அந்த செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவோடு இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத சங்கடம், நெருக்கடி அப்படிங்கிறது உண்டாகும். உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும். கடன் தொல்லை அப்படிங்கிறது அதிகரிக்கும். வீண் பிரச்சனைகள், வழக்குகள் உண்டாகும். 6வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்களை பாதுகாப்பார். மேலும் அரசு வழியில் முயற்சித்த விஷயங்கள் அனைத்துமே சாதகமாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்பு போற்றி என்றிருந்த நிலை மாறுங்க. பணியாட்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை, பாதிப்பு, வழக்குகள் எல்லாமே இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரக்கூடிய விஷயமா இருக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்டிருந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே அது சுமூகமாக முடியும். மேலும் இந்த ராசிக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அதாவது இந்த நட்சத்திரத்திற்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை 8, 9. சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை 1. செய்ய வேண்டிய பரிகாரம், வீரபத்ரரை வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சங்கடங்கள் தீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதவியின் மூலயமா மகர ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களில் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதவியின் மூலயமா உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல்
இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்ட வந்து சேருங்க. நன்றி.